பள்ளி சிறுவன் உயிரிழப்பு குறித்த அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சிபிஎஸ்இ பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது இது தொடர்பாக உறவினர்கள் மீண்டும் மறியலில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பள்ளி சிறுவன் மரணம் தொடர்பாக உறவினர்கள் மீண்டும் மறியலில் ஈடுபட்ட காட்சியை அண்மை செய்தியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிங்கம்புணரி காவல் நிலையத்தை உறவினர்கள் மீண்டும் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிவகங்கையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது பள்ளி சிறுவன் இறப்பு தொடர்பாக கூடுதலாக கிடைக்கப்பெற்ற தற்போதைய தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனியில் இருக்கக்கூடிய ஜெஸ்ரீல் அப்படிங்கிற சிபிஎஸ்இ பள்ளியில அருகே இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த அஸ்வந்த் அப்படிங்கிற மாணவன் அங்க பள்ளியில 2ஆம் வகுப்பு படித்து வந்தாரு. நேற்று பிற்பகல் அவர் வீட்டுல இருந்து பள்ளிக்கு போனவர் திரும்ப பள்ளிக்கு பள்ளி நிர்வாகம் தரப்புல வீட்டை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மாணவனுக்கு பிக்ஸ் வந்தது, அதனால நாங்கள் மருத்துவமனை அனுமதிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக பதவி எடுத்து மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அங்கு மாணவன் உயிரிழந்ததை தொடர்ந்து பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க. தன்னோட மாணவன் பிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அவனுக்கு மூக்குலையும் ரத்த எடுக்கிறத வச்சு அப்பவே காவல் நிலையத்துல புகார் தெரிவித்தாங்க. அந்த புகாரத்தை திருப்பத்தூருடைய டிஎஸ்பி தலைமையில விசாரணை நடைபெற்று வந்தது. அதுபோல நேற்று இரவு அந்த சாலை மருந்தானது தொடர்ந்து நடைபெற்று தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் உறுதியளித்து தொடர்ந்து கலந்து சென்றாங்க. இப்ப இன்று காலை விசாரணை மேற்கொள்ளாமல் தாமதப்படுத்துவதை தொடர்ந்து மீண்டும் தற்போது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாரில் சாலை மருந்து போட ஈடுபட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாணவனுடைய மரணத்துல பள்ளிக்கு வந்த மாணவனுக்கு ஆப்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. பள்ளியினுடைய ஓட்டுநரை பிடித்து தற்போது காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. மாணவன் காரிலே வைத்து பூட்டு போட்டதால் அவன் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தானா அல்லது வேறு எதுவும் கோணத்தில் இறந்தாரா என்ற கோணத்துல தற்பொழுது ராமநாதபுரத்திலிருந்து வந்த தடயவியல் துறையுடைய துணை இயக்குநர் தலைமையில காரை ஆய்வு செய்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தற்பொழுது மாணவனுடைய பிரேத பரிசோதனையானது சிவகங்கையில் நடைபெறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் மாணவனுடைய மரணத்தினுடைய முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். இருந்தாலும் மாணவனுடைய மரணத்துல உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளாம காவலர்கள் வேண்டுமென்றே தாழ்த்துவதாகவும் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளோ பள்ளியினுடைய தாளாளர் போன்றவர்கள் யாருமே இங்கே வரவில்லை என்று குற்றம் சாட்டி அந்த பகுதி மக்களும் உறவினர்களும் தற்போது திண்டுக்கல் காரைக்குடி நெடுஞ்சாலையில தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால அந்த பகுதியில் தற்போது சாலை மறியல் போராட்டமும் தொடர்ந்து நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. பள்ளிக்கும் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையை சிங்கம்னாரில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. சூர்யா. சிங்கம்புணரியில் பள்ளி சிறுவன் உயிரிழப்பு குறித்து நியாயம் கேட்டு உறவினர்கள் சாலை மறியல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.